தோசை இதுதான் தெரியும். அது என்ன பிவிஎம்எஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே 1 மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இது தெரியாம யாரும் நம்ம நியூட்ரிசார்ஜ் வந்து இருக்கக்கூடாது. அது ஒண்ணு. சரியா? ஸோ நியூட்ரிசார்ஜ் இருந்தா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெயினே நம்மளுடைய பிவிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது பிவிஎம்எஃப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக் கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு அழகா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் நம்ம உடம்புக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் தேவை அப்படிங்கிறதும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிவிஎம்எஃப். இது ஓபன் பண்ணிட்டு கரெக்டா. சோ இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு புது பிபிடிங்க. சோ பிபிடிஸ் எல்லாருமே நீங்க கேக்குறது மேம் செல்லிங் டிப்ஸோட எங்களுக்கு நிறைய சொல்லுங்க அப்படின்னு கேக்குறதுனால அதுக்கு ஏற்றபடி புது புதுசா பிபிடிஸ்ல இருந்து எங்க கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு வரோம். அப்ப பிவிஎம்எஃப்னா ரொம்ப கிடையாதுங்க. 4 சத்துக்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் எடுத்து பிவிஎம்எஃப்னு சொல்றோம். புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் இது எல்லாத்தான் சேர்த்து நம்ம பிவிஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பிவிஎம்எஃப்ல ஃபர்ஸ்ட் நமக்கு புரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட்ல இருக்கு. அது என்னதுன்னா பார்த்து மீதி விட்டமின்ஸும் மினரல்ஸும் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் மேன்லையும் நியூட்ரிசார்ஜ் விமன்லையும் இருக்கு. ஸோ அப்ப நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் விமன், நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குட்டி ரீகேப் மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் மேன். நியூட்ரிசார்ஜ் மேன் எதற்காக, யாருக்காக, இது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீங்க உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்குது. சரியா? சோ இது வந்து ஆண்களுக்கான 2 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் எல்லாருக்குமே நம்ம என்ன கொடுக்கலாம்னா நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கலாம். இதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. ஆண்கள் பொதுவா அவங்க வேலை காரணமாக ரொம்ப நேரம் வெளியில இருக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை, அந்த ஒவ்வொரு விதமான வேலைக்கு ஏற்றபடி உடல் உழைப்புகள் இருக்கும். சிலருக்கு ஃபுல்லா நாங்க வந்து வண்டியிலே தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். எனக்கு வந்து சேர்ல ஏசி ரூம்ல உட்காந்துதான் எனக்கு வேலை ஃபுல்லா எனக்கு வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை அப்படிங்கிற மாதிரி மேஸ்திரியில இருந்து ஒரு உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்க, பேங்க் வேலை பார்க்கறவங்கள இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. அந்த வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவா இருக்கணும். சரியா? எந்த வேலைனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஒரு என்டையர் ஒரு நாள் ஃபுல்லா நான் வேலை பார்க்கணும்னா பயங்கர பிஸியா ஆக்டிவா தான் இருக்கணும். அந்த மாதிரிதான் எடுத்துக்கிட்டே பார்த்துக்கணும். அவங்க ஃபுல்லா பிசினஸையும் பார்த்துக்கணும். இப்ப பயங்கர ஆக்டிவா இருக்கிறதற்காக ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா சில ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு சர்டைன் டைம்ல பழக்கப்படுத்திட்டு. சரியா? ஒரு ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், பீடி இல்லாட்டி டீ காஃபி குடிக்கிறது, குட்கா இது மாதிரி இல்ல ஏதோ ஒண்ணுல அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை ரெகுலர் ஆக்கிக்கிறாங்க. சரியா? நீங்க எல்லாரும் கேட்பீங்க மேம் நீங்க வந்து டீ காஃபி எல்லாம் எப்படி ஒரு ஸ்மோக்கு சொன்னீங்க, ட்ரிங்க்ஸ் சொன்னீங்க, இதுக்குள்ள எப்படி மேம் இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்ஸ் ஸோ வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. மேடம் உங்க வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். சார் ஓகே சார், சாரி சார். இப்ப கிளியரா இருக்குல்ல சார்? எப்பயாச்சும் பிரேக் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. திரும்ப ஒருத்தங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, அதனால கேட்டேன். தேங்க்யூ சார். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஆண்கள் வந்து சர்டைன் நேரத்துல ஒரு டென்ஷனுக்காக தம் அடிக்கிற பழக்கம் இது அப்படின்னு சொல்லி அது ஆகுறதே அவங்களுக்கு அப்படியே அது பழகிருது. சரியா? டீ காஃபி எல்லாரும் தானே குடிப்போங்கிற மாதிரி இருக்கு. டீ காஃபி ஒரு நாளைக்கு 2 தான். பட் நீங்க ஒரு விவசாயி இல்லாட்டி நல்லா அந்த கூலி வேலைக்கு போறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் கேளுங்க ஒரு நாளைக்கு எத்தனை டீ காஃபி குடிப்பாங்க. 4, 5 சொல்றாங்க. சரி, எனக்கு ஒரு ஏபிஎஸ் ஒருத்தர் கால் பண்ணி எல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா அவர் ஃபுல்லா அவர் கடையில விவசாயிக்கா நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் கொடுப்பாரு. நான் கேட்பேன் சார் எப்படி சார் கொடுக்குறீங்க? அவங்களே வந்து ஒரு டெய்லி வேஜஸ் பீப்புள் இது அவங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், மேம் அவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்க காலையில இருந்து கேட்டா 5, 6 டீ காஃபில தான் மேம் சொல்றாங்க. காலையில டீ குடிச்சிட்டு கிளம்புவோம், அடுத்து 10 மணிக்கு ஒரு டீ, ஒரு வடை, அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து சோறு, அதுக்கப்புறம் டீ சொல்லி
4, 5 டீய சொல்லிட்டாங்க மேம் ஒரு நாளைக்கு. அப்ப உடம்புல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு நான் வந்து ஒரு நாள் ஒரு டீ, ஒரு காஃபி உடைய காச வந்து நீங்க கரெக்ட் பண்ணா போதும். சேர்த்து வச்சாலே நியூட்ரிசார்ஜ் பிராண்ட் வாங்கிடலாம்னு சொல்லி எல்லாருமே வாங்குனாங்க மேம். அவங்க வந்து அந்த அளவுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. டீ, காஃபில தான் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்படி அந்த டீ, காஃபில ஓடுறது, ஸ்மோக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க ஒரு டீ, ஒரு காஃபில எடுத்தனாலே போதும் அப்படிங்கிற மாரி சொன்னாலே அவங்களுக்கு புரிய வைக்கும். ஏன்னா, அதுக்குரிய ரூபாவ நம்ம அந்த மாத்திரையில சத்து மாத்திரையில போட்டு வாங்கி சாப்பிடும்போது உடம்புக்கு பிரச்சனை இல்லாம போய்க்கிட்டு இருக்குல்ல. சரியா? அப்ப மக்கள் நம்ம எத பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய வீடு, உங்களுடைய காரு, உங்களுடைய ஃபோனு எப்படி எப்படியெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம்? எல்லாரும் இந்த ஃபோன் வாங்கிட்டாங்க. எல்லாரும் இந்த டிவி வாங்கிட்டாங்க. இனிமே நம்ம வீட்ல இந்த டிவியா? அப்படின்னு சொல்லி டிவி நல்லா இருந்த டிவியா மாத்துறோம். நல்லா இருந்த ஃபோன மாத்துறோம். நல்லா சைக்கிள்ல போய்க்கிட்டு இருந்த வரைக்கும் யாருக்கும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்புறம் ஏன் நம்ம எல்லாரும் வண்டியில போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வண்டி வாங்குறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி டூ வீலருக்கு மாறணும். இன்னும் டூ வீலரும் இருக்கு. எல்லார் வீட்லயும் காரும் இருக்கு. இன்னும் ஏதாச்சும் புதுசா வந்து பறக்கிற மாதிரி வந்தா கூட நம்ம எல்லாரும் அத வாங்கி வச்சுக்கிறோம். வேணாம்னு சொல்லவே மாட்டோம். அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் மக்கள் கிட்ட வந்து காசு இருக்கு. நல்லா நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. கரெக்ட் தான். உங்களுக்கு வந்து சைக்கிள்ல போய்க்கிட்டு இருக்கும்போது கார் வாங்கணும்னு ஆசை வருது. கார் வாங்கிக்கலாம். எல்லாமே ஓகே. சரியா வீட்ல வாங்கணும் எல்லாம். பட் ஒரு நாளாவது அவங்களுடைய ஆரோக்கியம் எந்த கண்டிஷன்ல இருக்கு? ஐயோ! நம்ம இப்படி இருக்கோமே! நாளைக்கு வந்து இன்னும் கூடுதலா நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, உங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதற்கு யோசிக்கிறோமான்னு கேட்டா யோசிக்கவே மாட்டேங்கிறோம். மெயினா ஆண்கள் யோசிக்க மாட்டாங்க. அதுதான் மெயின். அதுக்காக தான் நியூட்ரிசார்ஜ். ஏன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸியா எல்லாரும் போறாங்க. பயங்கர பிஸியா ஃபாஸ்ட்டா ஓடிக்கிட்டு இருக்க லைஃப்ல எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடறதுக்கு கூட நேரம் இல்ல எல்லாருக்கும். சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல, தூங்குறதுக்கு நேரம் இல்ல. இங்கிட்டு, அங்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோமா, 24 மணி நேரம் அப்படிங்கிறது பத்த மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. ரொம்ப பிஸியா போய்க்கிட்டு இருக்கோம். சிலருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட சமைக்கிறதுக்கு நேரம் இல்ல. சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல. அப்புறம் அதுவும் மெயினா ஆர்ட்ஸ்ன்னு இருக்கிற பீப்பிள் எப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் எந்த ஊர்ல இருக்கோம்ன்னு சொல்லவே முடியல. நான் பாக்குறேன்ல. ஸோ லீடர்ஸ் நீங்க எல்லாம் வைக்கிறேன், நீங்க எல்லாம் வைக்கிற அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் ஊர் போடுறீங்க. எப்படிடா இவ்ளோ டிராவலிங்லாம் முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது நீங்க திண்டுக்கல் போறீங்க, காரைக்குடி போறீங்க, மதுரை போறோம், சென்னை போறோம் மீட்டிங்க்குங்கிறதுக்காக டெய்லி நம்ம வீட்ல இருந்து கெட்டிச்சோறு இதெல்லாம் எடுத்துட்டு போறது. அந்த ஹேபிட் எல்லாம் போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஹோட்டல் இருக்கு. அப்போ ஹோட்டல்ல சாப்பிடுற வெளியில சாப்பிடுறோம். வெளியில போய் சாப்பிடும் போதே நம்ம அப்படியே இங்கிட்டு தலப்பாக்கட்டு பிரியாணி, அங்க இங்க போய் சாப்பிடுவோம். அடுத்து இங்க வந்து ஒரு ஆஹ் இதுவா இப்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஹோட்டல் போய் இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம நிறைய சாப்பிடுறோமே தவிர வெளியில சாப்பிடுறோமா ஓகே இன்னைக்கு ஒரு நாள் வந்து தயிர் சோறை சாப்பிட்டுக்கலாம், புளியோதரை வாங்கிக்கலாம், சாம்பார் சாதம் வாங்கிக்கலாம்னா இப்ப யாருமே டிஃப்ரெண்டா தான் சாப்பிடுறோம். ஜங்க் ஃபுட் சாப்பிடுற கல்ச்சர் வந்து கூடி இருக்கு. அது போக நீங்க வெளியில வாங்குற பஜ்ஜியாக இருக்கட்டும், ஒரு டீயா இருக்கட்டும், ஒரு ஜிலேபியாக இருக்கட்டும், அந்த குவாலிட்டி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க யாராச்சும் யோசிச்சீங்களா? ம் நீங்க எவ்வளவு பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் இந்தியாவுல நம்மளுக்கு ஃபுட் கண்ட்ரோல் சேஃப்டி அவ்வளவு இல்ல. ஆபீசர்ஸ் எல்லாமே சரி, அதாவது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்ல. அப்படிங்கும் போது பழைய ஃபுட்டு திரும்ப அடுத்த நாளுக்குள்ள சிக்கனா அதுல ஒரு பழைய சிக்கன் பீஸ் இருக்கத்தான் செய்யும். இல்ல எல்லாமே அப்படியே புதுசு அப்படின்னு நம்ம எங்கேயுமே எதிர்பார்க்க கூடாது. கலர் சேர்க்காம எல்லாமே இருக்காங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க சாப்பிட ஒரு சின்ன ஒரு ஒரு சால்னா வாங்கினா கூட அதுல வந்து கலர் தான். சரியா? வாவ் அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணு பார்த்தனே அழகா இருக்கணுங்கிறதற்காக எவ்வளவு இது பண்றாங்க. குவாலிட்டி கம்மியா குடுக்குறாங்க. அதுதான் இதா இருக்கு நம்மளுக்கு. ரீயூசபிள் ஆயில் எல்லாமே இருக்கு. இது நம்ம உடம்புக்குள்ள போய்க்கிட்டே இருக்கு. அப்ப சத்து கம்மியா தான் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது போக சாப்பிடுற சாப்பாட்டுல இப்படி அங்க இங்க சாப்பிட்டாலே சத்து இருக்காது. அதுவும் வீட்டுல சாப்பிடுற சாப்பாடுலயும் சத்து இல்லைன்னா உடம்பே எப்படிங்க உற்பத்தி பண்ணும் சத்து? சொல்லுங்க. அதுவும் நீங்க ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நான் இப்பதான் உடம்ப வந்து யோசிக்கிறேங்க, பாத்துக்க போறேங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற காலகட்டத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு நீங்க சாப்பிடுற சாப்பாடையே அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி போயிரும். மருந்து சாப்பிட்டா சேராது, இது சாப்பிட்டா சேராது, உடம்புக்கு எதுவுமே ஒத்துக்கிடாத மாதிரி போயிரும். இப்ப நல்லா இருக்கும் போதே உடம்ப நல்லா பாத்துக்கணும். அதுக்கு
அப்ப நியூட்ரிசார்ஜ் மேன் யார் யாருக்கு எப்பப்ப கொடுக்கலாம், எந்தெந்த பிரச்சனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் அடுத்தடுத்து சொல்றேன். இன்னைக்கு நம்ம நிறைய சேர்த்து ஒன்னா பாக்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போகிற மாதிரி இருக்கும். என்னடான்னு பாக்காதீங்க. சோ ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிவிஎம்எஃப் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். பட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏதாச்சும் டவுட்னா அப்பவே கேளுங்க, நான் அப்பவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? அப்ப ஆண்களுக்கு பொதுவா வர பிரச்சனைகளை நான் வந்து சொல்றேன், நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வர பிரச்சனைகள் இருக்கிற நபர்களை பார்க்கும்போது நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கணும். இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கணும். இதுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு வந்து புரிய தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப இப்ப நான் சொல்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கேக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% கேட்கும். ஏன்னா நியூட்ரிசார்ஜ் மேன் ஒரு மாத்திரைக்குள்ள 33 டைப்ஸ் ஆஃப் சத்துக்களை வந்து உள்ள வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கொய்யாப்பழத்துல ஒரு சத்து இருக்கும், பப்பாளில ஒரு சத்து இருக்கும், பால்ல கால்சியம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சத்துக்களும் ஒவ்வொரு பொருள்ல இருக்குமா? அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 33 வகையான சத்தை சேர்த்து ஒரு மாத்திரையில கொடுத்திருக்கிறது. இப்ப நான் சொல்ல போற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். அப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கணும். பிரச்சனை இல்லாத நபர்களுக்கும் நியூட்ரிஷன் பிளான் கொடுத்தேன். இதை எடுத்துக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணி உடம்புக்கு எதுவுமே செய்யாம வச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு செய்யுதுன்னா உடம்பு சத்து இல்லாததுனால செய்ய ஆரம்பிக்குது. அந்த சத்து கொடுத்து 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 உடம்ப இது பண்ணிட்டோம்னா எதுக்கு ஏதாச்சும் செய்யுது? எதுவுமே செய்யாது. சரியா? அப்ப உடம்பு சத்து குறைபாடு ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றேன். இதை எல்லாத்தையும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஆண்கள் சோம்பலா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? எனக்கு வந்து வேலையே செய்ய முடியலையே மேம், எனக்கு எனக்கு தெம்பே இல்லை, எனக்கு எனர்ஜியே இல்லை, சோம்பலா இருக்கு, தெம்பே இல்ல, எனக்கு எனர்ஜியே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுத்தேன். சரியா? பாக்குறதுக்கு அவங்களுக்கு 40 வயசு தான், ஆனா 50 வயசு மாதிரி தெரியுறாங்க, நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுக்கு மூஞ்சில சுருக்கம் போல ஆரம்பிச்சிருச்சு, இப்படி சொல்லும் நபர்களுக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. சரியா? அவங்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை வந்து கொஞ்சம் சரியா தெரிய மாட்டேங்குது, மங்களா தெரியுதா, முகத்துல எல்லாம் சுருக்கம் ஒருகிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வயதான தோற்றத்தை கொடுக்குது, இப்படி சொல்றவர்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன கூட கொடுங்க. பிபிக்கும் சுகருக்கும் எப்படி நீங்க கட்டுப்பாடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் எனக்கு சுகர் இருக்கு, நான் வந்து ஒரு டயபெட்டிக், பட் டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றேன், கரெக்டா எக்ஸசைஸ் பண்றேன், கரெக்டா எல்லாமே ஃபாலோ பண்றேன், பட் சுகர் எனக்கு குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு டாக்டர்ஸ் எடுக்கிற மாத்திரையோட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் மேனையும் எடுத்துக்க சொல்லுங்க. இந்த சத்துக்கள் எல்லாம் உடம்புல போய் அவங்களுக்கு இவ்வளவு நாள் குறையாத அந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். ஏன்னா இது வந்து ரத்தத்துல இருக்கிற கிருமி எல்லாம் கொண்டு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை கூட்டி கொடுத்து அந்த இன்சுலினை கொஞ்சம் சுரக்க வைக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். சரியா? அதுக்கு கொடுங்க. அடுத்தபடியாக காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், கை கால் வலி, இருமல், சைனஸ், ஒத்த தலைவலி, இப்படி உடம்புக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கு யாரு சொல்றாங்களோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரையை தொடர்ந்து 3 மாசம் எடுங்க. இது வரைக்கும் அடிக்கடி உடம்புக்கு செஞ்சது செய்யாதுங்க. சரியா? நீங்க யாராவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டுக்காரருக்கு ஏதாச்சும் மாத்தி மாத்தி செய்யுங்க சொல்றாங்களா, உடனே சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம 1 மாசம் நீங்க தொடர்ந்து இதை எடுங்க. இதுலயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படியே ரெகுலரா எடுத்துட்டே வாங்க. அடுத்து ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு இப்ப அடிக்கடி செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இம்யூன் சிஸ்டம் உள்ள பில்ட் ஆகி நீங்க டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட வராதுங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்க, புரிய வைங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். சரியா? அடுத்தபடியாக சிலர் சொல்லுவாங்க, வேலைக்கு போகவே பிடிக்காம ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போவாங்க. போனாலும் 10 வேலை பண்ண வேண்டிய இடத்துல 2 வேலை தான் பண்ண முடியுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுங்க. உடம்புல எனக்கு கொஞ்சம் கொழுப்பு கூட இருக்கு, எனக்கு ஒரு 2-3 கிலோ குறைஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களா, அவர்கள் எல்லாத்துக்கும் கொடுங்க. அப்ப ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல, ஸ்டாமினா இல்ல, அவங்க அடிக்கடி கோவப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க, ரத்தம் கம்மியா இருக்கு, மெயினா ரத்தம் கம்மியா இருந்தாலும் கொடுக்கணும். சரியா? சோ அவங்களுக்கு வந்து உம் கரெக்ட் டைம்க்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க, தூக்கம் சரியா வர மாட்டேங்குது, உடம்பு ரொம்ப அலுப்பா இருக்கான், அசதியா இருக்கான், அவங்களுக்கு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் பிபி இருக்கிறதுக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. இப்ப மனுஷனுக்கு வந்து உடம்பே பிரச்சனையா இருக்கும் போது
பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க லைஃப் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் போர் அடிக்க ஆரம்பிச்சு. சரியா? ஏன்னா ஒரு மிஷின் மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்றது அப்படிதான். எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்குங்க. அப்ப நீங்க சாப்பாட்டுல இருந்து சத்த குடுக்காட்டி உங்க உடம்புக்கு சத்தை எப்படி உற்பத்தி பண்ண தெரியும்? விட்டமின்ஸ், மினரல்ஸ் எங்க இருந்து கிடைக்கும்? சொல்லுங்க. உங்களுடைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தானே கொடுக்கணும். அப்ப சாப்பிடுற சாப்பாட்டுல சத்து இல்லைன்னா எப்படி முடியும்? ஆண்களுடைய உடம்பு ஒரு ஹோல் ஃபேமிலி உங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும்னா இந்த ஆண் ரொம்ப ஆரோக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? இன்றைய உலகத்துல இவ்வளவு இது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நியூட்ரிசார்ஜ் மேனஸ் கொடுத்தாதான் சாப்பாட்டுல இருந்து சத்து எடுக்க முடியாத ஆண்களுக்கு எல்லாருக்குமே நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமா ரிசல்ட் தெரியும். ஏன்னா 33 வகையான சத்துக்கள்ல 13 மினரல், 13 விட்டமின், 4 பொட்டானிக்கல், 3 அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே இருக்கு ஒரு மாத்திரையில. சரி, அதுதான் மெயின். இப்ப பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் B1, விட்டமின் B2 இது தனித்தனியா எடுத்துக்கிறத விட இது எல்லாம் ஒரே மாத்திரையில இருக்குன்னா அப்புறம் என்ன உடம்புல போய் அப்படியே நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு, ஒரு கொய்யாப்பழம், ஒரு 4-5 காய்கறி சேர்த்து எல்லாம் குடிச்சதற்கு சமமா இருக்குன்னா அதை விட பெஸ்டா இருக்கும். சரியா? சோ யாராச்சும் ஒருத்தங்க மேம் நான் இன்னொரு மாத்திரை பார்த்தேன், சத்து மாத்திரை, அதுல ஒரு 40 வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நியூட்ரிசார்ஜ் மேனை விட அது பெஸ்ட். ஏன்னா மார்க்கெட்ல 33 டைப்ஸுக்கு நான் விட்டமின்ஸ் நமக்கு மினரல்ஸ் கொடுக்குறோமா, நியூட்ரியன்ஸ் அதுக்கு மேல யாருமே கொடுக்கல. எல்லாரும் கம்மியா தான் கொடுக்குறாங்க. நம்ம தான் இவ்வளவு கொடுக்குறோம். இதுல 4 பொட்டானிக்கல்ஸ் தான் கொடுக்கும். லியூட்டின், லைகோபின், பீட்டா கேரோட்டின், கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். அதுல பாத்தீங்கன்னா லியூட்டின் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தேவைப்படுகின்ற சத்து அது இருக்கு. சரியா? அப்ப நம்மளுக்கு அந்த லைகோபின் எல்லாம் ஸ்பெர்ம் கவுண்ட் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். தக்காளியில இருந்து எடுக்கக்கூடிய சத்து அது இருக்கு. சோ ஒவ்வொன்னா பார்த்து 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 ஒரு சிட்டிகளை விட அந்த சத்தெல்லாம் தேவை. இது இல்லைன்னா அந்த உடம்பு உங்களை சத்து இல்லாம ஏங்கும். இப்ப இது எல்லாமே இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. சோ 4 பொட்டானிக்கல்ஸ் உங்களுக்கு உள்ள வச்சிருக்கிறதுனால அழகா உங்க உடம்புக்கு இதை எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சாப்பாட்டுல இருந்து சத்தம் கொடுக்கல. இப்ப இந்த மாத்திரையில இருந்து நான் கொடுத்துக்கிட்டே வரேன். உயிரை வாங்கக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்ம உடம்ப கட்டி காக்க முடியும் இந்த மாத்திரையை டெய்லி எடுத்தா. இப்போ உயிரை வாங்கக்கூடிய நோய்கள் என்ன சொல்லுங்க? கேன்சர், ஸ்ட்ரோக்கு, கிட்னி, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு மாத்திரையே தீர்வா இருக்கும். இது அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுக்க ஒரு மாசத்துல சிலருக்கு வித்தியாசம் தெரியும். சிலர் 2 மாசம், சிலர் 3 மாசம். இதை நிறுத்தாம எடுத்துக்கிட்டே வர சரியா? முடி கொட்டுற பிரச்சனை அவளுக்கு நிற்கும், எனர்ஜி கிடைக்கும், மசில்ஸ் கிடைக்கும், இம்யூனிட்டி கொடுக்கும். யாரெல்லாம் என் ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்பவுமே சிரிக்க மாட்டேங்கிறாரு, எரிச்சலாவே இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுறாரு, கொடுங்க. சத்து இல்லாததுனாலதான் அப்படி மூளை அப்படி யோசிக்கும். மனுஷனுக்கு உடம்புல சத்து இல்லையா, மைண்டுக்குள்ள சத்து இல்லாத போது உடம்புல எதுக்கு எடுத்தாலும் போடுவோம், எரிச்சலா லைஃபே பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் உடம்புல போய் சேர 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 ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு சரியா சரியா? ரத்தம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. 100% ரத்தம். சரி, எனக்கு ஈரல பிரச்சனை, ரத்தம் வருது, இல்ல பேட் ஸ்மெல் வருது, எனக்கு ஒரு மாதிரி பல்ல எல்லாருமே பிளே இது படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு சொல்றவங்களுக்கு கொடுங்க. அடிக்கடி அவங்களுக்கு கொஞ்சம் கைனா ஃபிராக்சர் ஆயிருக்கு அவங்களுக்கு கொடுங்க. சரியா? கொஞ்சம் எனக்கு எது எங்க வச்சோம் கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டேங்குது அவங்களுக்கு கொடுங்க. அடுத்தபடியாக அவங்களுக்கு மறக்குறாங்க மேம், மறந்து போறாங்க. நான் ஒரு விஷயத்த நான் ஹஸ்பண்ட சொன்னா என் பேச்ச கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. அது சக்தி இல்லாதவங்களுக்கு கவனிக்க முடியாதுங்க. சரியா? கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லி புரிய வச்சா கூட புரியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. காரணம் உடம்புல சக்தி இல்லை, அவ்வளவுதான். சரியா? ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்ற ஆண்களுக்கு கொடுங்க. முடி கொட்டுதுன்னு சொல்றவங்களுக்கு மெயினா கொடுங்க. முடி கொட்டு பிரச்சனை 100% நிற்கும். சரியா? சோ இது உங்களுடைய ரத்தத்தை பியூர் பண்ணி உங்களை ஸ்ட்ராங் பண்ணி உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனைய நிறுத்தி அவ்வளவு அழகா நிற்கும். ஏன்னா முடிக்கு பயோட்டின் சக்தி இருக்காது. முடி கொட்டுற பிரச்சனை நிக்கதான் செய்யும். அமினோ ஆசிட்ஸ் வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணும்னா இது வரைக்கும் உங்களுக்கு டேமேஜா இருக்க செல்ல கரெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கு, ஒரு வீக்கம் இருக்கு, நாள்பட்ட ஒரு வலி இருக்கா, அது எல்லாமே உங்களுக்கு வருஷ கணக்கா இருக்கிறது எல்லாமே சரியாகும்.
மெயினா ஆண்களுக்கு செக்ஷுவல் எனர்ஜி இல்ல, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, அவங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் உடம்புல போய் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த இம்பார்ட்டன்ஸியை எடுத்து நிவர்த்தி பண்ணி ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறது, அவங்களுக்கு கன்சீவ் ஆகல, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கா, இப்படி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. இது பொதுவா ஆண்கள் வெளிப்படையா பேச மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஒய்ஃப்ட சொல்லி புரிய வைக்கணும். சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கறதுனாலதான் நம்ம இவ்வளவு பேசணும். அப்போ ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு எவ்வளவு சத்துக்கள் தேவை? ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்தே சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்தே எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நம்ம சொல்லணும், எனக்கு பப்பாளியில பீட்டா கேரோட்டின் இருக்கு, நீங்க அப்ப இதுக்குள்ள ஒரு மாத்திரையில 1.3 மில்லிகிராம் இருக்கு. அந்த 1.3 மில்லிகிராம் பீட்டா கேரட்டின் வேணும்னா பப்பாளி நீங்க 140 கிராம் சாப்பிடணும். சாப்பிட முடியுமா? பப்பாளி சாப்பிடுவேன்னு சொல்லுவேன். சரி, இதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிவ் அந்த அத்திப்பழம் 30 கிராம் சாப்பிடணும். ஒரு அத்திப்பழம் இல்ல, 30 கிராம். அப்பதான் உங்களுக்கு விட்டமின் ஏ 533 mcg கிடைக்கும். அப்ப இது மாதிரி பன்னீர், அவகேடோ, பாதாம், சன்ஃபிளவர் சீட்ஸ், இது எல்லாத்துலயும் வந்து சத்துக்களை வந்து உள்ள வச்சிருக்காங்களா? இதை சாப்பிடாம நான் சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பிடுவேன்னா, நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய கீரை, பனானா அளவெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு விலையும் உங்களுக்கு நிறைய ஆகும். இதை டெய்லி சாப்பிடவும் மாட்டோம். ஒரு நாளைக்கு வேணா மேக்சிமம் சாப்பிடுவோம் 2 காய வச்சு. அடுத்த நாள் சாப்பிடுவோமா? இல்ல. ஒரு நாள் என்ன பண்றோம், வெறும் புளிக்குழம்பு, ஒரு நாள் வந்து வெறும் துவையல், ஒரு நாள் ரசம், ஒரு நாள் வெளியில வாங்க, ஒரு நாள் முட்டை குழம்பு, இப்படிதாங்க நம்மளுடைய போய்கிட்டு இருக்கு. அதுவே தப்பு. சரியா? இவ்வளவு ரைஸ் குமிச்சு கொஞ்சோண்டி காய வச்சு சாப்பிடுற கான்செப்டே தப்பு. அப்ப நம்ம இது எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குவோமானா வாங்க மாட்டோம். இது எல்லாத்தையும் நாங்க கொடுத்து நீங்க ஒரு பப்பாளி, ஒரு ஆரஞ்சு சாப்பிடுங்க, ஒரு முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க, ஒரு பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட பில் உங்களுக்கு 400 ஆகும். இந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. இப்பெல்லாம் இந்த நான் போட்டுக்கிறதெல்லாம் போட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், 700 ரூபாய் வந்துருது. சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு பாதாம் எல்லாமே கூட எதுவுமே ஈஸியா நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு நியூட்ரிசார்ஜ் பிளான் மாத்திரம் ஒண்ணு 13 ரூபாய். 13 ரூபாய் அவங்க செலவு பண்ண முடியாதா? உங்களுடைய ஹெல்த்துக்காக 33 வகையான சத்துக்கள் அந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு 700 ரூபாய் ஆகுது. ஒரு மாத்திரையை உங்களுக்கு 15 ரூபாய்க்கு வாங்கி எடுத்துக்க முடியாதா என்ன? ஈஸி தானே. சோ அப்ப ஏன்னா இதுல இருக்கிற சத்துக்கள் உள்ள போக போக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? முடி கொட்டுதான் இருக்கும், சத்து இல்லையா அதை சரி பண்ணணும், எனர்ஜி இல்லையா அதை கொடுக்கும், அப்ப மெமரி பவர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சரியாகும். அப்படிங்கிறதுக்காக ஒரு மாத்திரை ஆண்களுக்கு கரெக்டா நம்ம கொடுப்போம், கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ யாருக்காச்சும் முடி கொட்டுது, முடி கம்மியா இருக்கா, நீங்களா சான்சஸ வந்து உருவாக்குங்க. நீங்களா சொல்லுங்க, "அக்கா, என்னப்பா முடி போனதுக்கு நிறைய இருந்துச்சு, இப்ப நான் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குன்னா, ஆமாங்க, என்னன்னே தெரியல முடி கொட்டுறது, நான் இந்த ஷாம்பு தான் மாத்தி பாக்குறேன்னு சொல்றவங்க கிட்ட சொல்லணும். வெளியில ஷாம்பு மாத்துறதுனால உங்களுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் வருமானா? வராது. உள்ள சத்து கம்மியா இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு உம் உங்களுக்கு முடி கொட்டுது. சரி, ரத்தம் கம்மியா இருந்தா முடி கொட்டும், சத்து இல்லைன்னா முடி கொட்டும், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருந்தா முடி கொட்டும். எல்லாத்துக்குமே இந்த ஒரு மாத்திரை கரெக்டா இருக்கும்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்க மக்கள் கிட்ட எது மாதிரி பேசணுமோ அது மாதிரி பேசி கொடுங்க. பட் கண்டிப்பா 100% இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஏன்னா சத்துக்களை கொடுத்து நம்ம சரி பண்ணணும். இங்கிலீஷ் மெடிசின்ஸ் கிடையாது, டாக்டர் மெடிசின்ஸ் கிடையாது. இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட், பார்ட் ஆஃப் ஃபுட். ஒரு நாள் கீரை எடுத்துக்கிறேன், ஒரு கேரட் ஜூஸ் குடிச்சேன், நான் வந்து முள்ளங்கி வச்சு சாப்பிட்டேன், கூட வந்து ஒரு ஆப்பிள், வாழைப்பழம், கொய்யா சாப்பிட்டேன், நல்லதானே? ரொம்ப நல்லது. அது மாதிரிதான் இது. சரியா? சோ இட்ஸ் பியூர் வெஜ். சாக்லேட் ஃபிளேவர்ல இருக்கும். 12 வயதிற்கு மேல இருக்கும் ஆண்களுக்கு நீங்க தாராளமா கொடுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க, பிசினஸ் பீப்புளுக்கு கொடுங்க. சோ கல்யாணம் ஆக போகுதுன்னா அந்த ஒரு ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுங்க. அப்ப இது ரிசல்ட் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஒரு மாத்திரையில போட்டா தெரியாது. சரியா? டாக்டர்கிட்ட வாங்குற மாதிரி காய்ச்சலுக்கு தலைவலிக்காகனே தெரியல. பட் இப்ப எனக்கு ரொம்ப நாள் தலைவலிச்சுக்கிட்டே இருக்குங்க, இதை ஒரு 2 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டேன், எனக்கு தலைவலியே வரலன்னு சொல்லுவீங்க. ஏன்னா தலைவலி வர்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சுன்னு இருக்கு. சோ வயசானவங்களுக்கும் தாராளமா கொடுங்க. இத நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்.
ஒரு மாத்திரை காலை உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணியில 1 மாத்திரை எடுத்துக்க சொல்லுங்க. சரியா? இதை எவ்வளவு நாள் எடுக்கணும்னா குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 3 மாசமாச்சும் எடுக்கணும். தொடர்ந்து எடுக்கணும். நிறுத்தவே கூடாது. எடுத்துக்கிட்டே வாங்க. இது என்ன நம்ம சாப்பாட்டுல ஒரு அங்கமாக தான் நம்ம கருதுறோம். சரியா? சோ அவங்க யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிறத காசு கம்மி பண்ணாலே நீங்க இதை வாங்கிடலாம். ஒரு சிகரெட்டோடைய விலை அவ்வளவு. ஒரு பர்கர் எல்லாம் வாங்குனீங்கன்னா 250 ரூபாய். நீங்க அவ்வளவு ரூபா ஒண்ணும் இது கிடையாதுன்னு சொல்லி புரிய வைங்க. அது போக நம்ம நியூட்ரிசார்ஜ் பொருட்களை தனியா கொடுக்கறத விட காம்போவா PVMF ஓவா கொடுக்கறது தான் பெஸ்டா இருக்கு. ஒரு ப்ரோடையட் நியூட்ரிசார்ஜ் மேன் இல்ல நியூட்ரிசார்ஜ் விமன் நியூட்ரிசார்ஜ் வெஜ் அப்படிங்களா கூட அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வியூ இது மாதிரி கொடுக்கும்போது ஃபுல்லா அவங்களுக்கு ரெக்கவர் ப்ராசஸ் கிடைக்கும். சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் மேன் என்ன நன்மைகள்? அவங்க 1 மாசம் எடுத்தா என்ன வித்தியாசம் தெரியுமா? நல்ல எனர்ஜி வரும். முன்னாடி விட நிறைய வேலை அவங்களால பண்ண முடியும். டயர்டாவே ஆக மாட்டாங்க. அவங்க ஒரு வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் தெரியுமா? முடி கொட்டுறது நின்றுக்கும், ஸ்கின் எல்லாம் பளபளன்னு வந்திருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடி இருக்கும், அடிக்கடி செஞ்ச காய்ச்சல், தலைவலி, தலை தோஷம் இதெல்லாம் வராது. அது போக வயசாகிற தன்மையை நிறுத்தும். 1 வருஷம் அடுத்துக்கு பாக்குறேன். என்னங்க இப்ப எல்லாம் பயங்கரமா தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? சோ இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. ஏன்னா ஆண்களுக்கு இப்ப பிரச்சனை இருக்குங்க. 30 வயசுல தெரியாது, 40 வயசுல தெரியாது. பிரச்சனையோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? இப்படி பிரச்சனை இன்னும் இல்ல. இந்த தோள்பட்டைக்கு வலிச்சுட்டே இருக்கேன். கால அன்னைக்கு விழுந்தேன். அது வலி வீக்கமாவே இருக்குது. ரத்தம் தான் கம்மியா இருக்கு. எனக்கு கண் பார்வை கொஞ்சம் லைட்டா இருக்கு. இப்படி இதோடயா அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வேலை முக்கியம், குடும்பத்தை பார்க்கணும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வரும். ஆனா யாரும் ரொம்ப முக்கியம் இனிஷியல் ஸ்டேஜ்ல கரெக்ட் பண்ணும். இதே மாதிரி நிறைய இருக்கு. பட் நம்மள மாதிரி 33 வகையான சத்துக்கள் இருக்கான்னு கேள்வி. சோ நியூட்ரிசார்ஜ் விமன் மாத்திரையில உங்களுக்கு அடுத்து நியூட்ரிசார்ஜ் விமன் பார்க்க போறோம். சோ நியூட்ரிசார்ஜ் விமன் யாருக்காக எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பெண்கள் எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்களோ அவர்கள் அனைவருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் விமன் மாதிரி இருக்கும். நியூட்ரிசார்ஜ் மேனுக்கும் நியூட்ரிசார்ஜ் விமனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன். ஏஜ் அட்டன் பண்ண அனைத்து பெண்களுக்கும் எனக்கு பீரியட்ஸ் வருதுன்னு சொல்ற எல்லாருக்குமே கொடுக்கும். சரியா? சோ கேர்ள்ஸ் பொதுவா 12, 13 வயசுல ஏஜ் அட்டன் பண்றாங்க. அப்ப அந்த வயசுல இருந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வெளியில போய்கிட்டே இருக்கு. இப்ப ஹீமோகுளோபின் உடம்புல போகத்தானே செய்யும். ரத்தம் வெளியில போகுது. அதுக்கு ஏத்தபடி நீங்க பீட்ரூட், பாதாம், பேரிச்சம்பழம் எல்லாம் நிறைய சாப்பிடுறது. டெய்லி சாப்பிடணும். ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டேன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வேணா கொடுக்குறோம். ஒரு பாதாம் கொடுக்கும். அப்ப பெண்களுக்கு என்ன அனிமிக் ஆயிருவாங்க, ரத்த சோகையாயிருவாங்க. அதுதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நீங்க ஒரு 10 பேரை பாத்தீங்கன்னா அதுல 6 பேர் அனிமிக்கா தான் இருக்காங்க. ரத்த சோகையா தான் இருக்காங்க. மெயினா சிட்டிஸ்ல வாழ்றவங்க தான் இருக்காங்க. அதுவும் பிரெக்னென்ட் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பேரு. சரியா? இப்ப எதுக்கு நம்ம இவ்வளவு சொல்றோம்னு சொன்னீங்கன்னா, ரத்தம் உடம்புல கம்மியா இருந்துச்சுன்னா இதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் 4, 5 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ரத்தம் கம்மியா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கறது கூட உங்களுக்கு நமக்கு புரியாது. புரியுதா? அப்ப அவங்க ரத்தத்தை கூட்டிட்டாலே போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். அப்ப நியூட்ரிசார்ஜ் விமன் மாத்திரையை இப்ப நான் அடுத்து எப்படி ஆண்களுக்கு சொன்னேனோ அதே மாதிரி பெண்களுக்கு பிரச்சனைகள் வரிசையா சொல்ல போறேன். இந்த பிரச்சனைகள் இருக்கும் பெண்களை நீங்க பார்க்கும்போது நியூட்ரிசார்ஜ் விமன் மாத்திரையை கொடுத்திருக்கணும். சரியா? சோ பிரச்சனை இல்லாட்டினாலும் கொடுக்கணும். இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கொடுக்கலாம். எந்தெந்த பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க பெண்கள். அப்படியே மூச்சு வாங்குங்க வேலை செய்யணும். அப்படியே உட்காந்துருவேன் ரத்தம் கம்மியா இருக்கிறதுக்கா. அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துது. அப்படியே இருட்டிக்கிட்டு வருது. அப்படியே போய் படுத்துடுறேன். இது எல்லாமே குவைட் நார்மலா நம்ம கேட்கிற ஒன்று ஹவுஸ் ஒய்ஃப். சரியா? 2 பிள்ளை பிறந்துருச்சா இந்த பிரச்சனை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ரத்தம் கம்மியா இருக்கிறதுக்கும் டைரக்ட் லிங்க். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? யோசிக்கவே வேணாம் நியூட்ரிசார்ஜ் விமனை கொடுங்க. ஸ்கின் எல்லாம் ட்ரையா இருக்கு, கடையில ஒரு மாதிரி கருவளையம் இருக்கு, நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுங்க. அடுத்து நியூட்ரிசார்ஜ் விமன் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியா வர மாட்டேங்குது, இர்ரெகுலரா இருக்கு, ஓவர் ப்ளீடிங்கா இருக்கு அவங்களுக்கு, இப்படி சொல்ற அனைத்து ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ்
சரியா? ஏன்னா ரத்தம் கம்மியா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்து ரத்தம் கம்மியா இருக்கிறது எப்படி இதாகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இல்லாட்டி பிரச்சனை வரும். அது மெயினா ரத்தம் கம்மியா இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் கன்சீவ் ஆகுறதுக்கு டிலே ஆகும். உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கிறதுனால கன்சீவ் ஆகுறதற்கு வந்து டிலே ஆகும். இது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். அதுக்கு ரத்தம் கூட்டினாலே போதும். இந்த மாதிரி 3 மாச தொடக்கத்துல யாரா இருந்தாலும் ரத்தம் கூட்டி புரியுதா அப்ப? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருத்தவங்க கன்சீவ் ஆறதுக்கு டிலே ஆகுது. என்ன ரீசனே தெரியல. ரத்தம் கம்மியா இருக்கிறது, சத்து கம்மியா இருக்கிறது, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். எல்லாருக்குமே இந்த மாத்திரை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். சரியா? ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா சிலருக்கு என்ன சொல்லுவாங்க? டயர்ட் ஆகுது, எனக்கு மூச்சு வாங்குது, கை கால் எல்லாம் வீங்கிடுச்சு, வாமிட்டா எடுக்கிறா, ரொம்ப டயர்டா இருக்கா, இன்னைக்கு குளுக்கோஸ் ஏத்திட்டோம், ரத்தம் ஏத்தணும். இப்படி எல்லாம் பிரெக்னன்சி டைம்ல வந்து கேள்விப்படுறோம் இல்லையா? அப்ப பெண்களுக்கும் பிரெக்னன்சி டைம்ல நியூட்ரிசார்ஜ் தாராளமா கொடுங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி இல்லாம இது சத்து மாத்திரை தேவையா? தேவையில்லை. இனிமே வர குழந்தைகளுக்கு தேவையா? இனிமே வர ஜெனரேஷனுக்கு தேவை. நம்ம சாப்பிட்ட ஒரு அரிசி சாப்பாடுல கூட அவ்வளவு சத்து இருந்துச்சுங்க. இப்ப சாப்பிடுற அரிசியில இருந்து காய்கறிகள் இருந்து எல்லாத்துலயும் பூச்சி மருந்து அது இதுன்னு அடிச்சு வர்றது சத்து கிடையாது. சரியா? அது போக முன்னாடி காலத்துல பெண்களுக்கு அவங்களுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. 5 நாள் ரெஸ்ட் எடுங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. சரியா? இப்ப அப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுல யாரும் நேரம் கிடையாது. பீரியட்ஸா இதுவா போய்க்கிட்டே இருக்கு. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி போகுது. அப்ப ஹார்மோன்ஸ் 50 வகையான ஹார்மோன்ஸும் உடம்புல இம்பேலன்ஸ் ஆகும்போது பெண்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மூட் ஸ்விங் வரும். இப்ப யாரெல்லாம் என்னுடைய ஒய்ஃப் வந்து எதுக்குன்னே தெரியல எரிஞ்செரிஞ்சு விடுறா, கோவப்படுறா, ஒரு மாதிரி பதட்டப்படுறா, என் பொண்ணு வந்து கத்துறா, கோச்சுக்கிறா, இப்படி சொல்றவர்களுக்கும் கொடுங்க. பீரியட்ஸ் டைம் ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றாங்க, கொடுங்க. நான் அவங்களை எப்பவுமே ஒரு மாதிரி சோகம் அது இழந்த மாதிரி பாக்குறேன். அவர்களுக்கும் கொடுங்க. தூக்கம் சரியா வர மாட்டேங்குது, அவங்களுக்கும் கொடுங்க. சரியா? படிக்கவே மாட்டேங்கிறா பாப்பா, கொடுங்க. சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, அதற்கும் கொடுங்க. சோ யாராச்சும் ஒருத்தங்க ஒரு குட்டி பிரச்சனையா இருக்கும், பெரிய பிரச்சனைனா இருக்காது, அதை நினைச்சுக்கிட்டே ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்களே, அவர்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த நியூட்ரிசன் மாத்திரையை கொடுங்க. அப்ப நம்ம இந்த மாத்திரைய இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க பெண்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இப்ப பெண்கள் வீட்டையும் பாத்துக்கிறாங்க, ஆபீஸையும் பாத்துக்கிறாங்க, பிள்ளைங்களும் பாத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு டபுள் த டைம் சத்து தேவை. அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி அவங்களாவே நான் ஒரு மாதுளம்பழம் வச்சு சாப்பிட்டேங்க, நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேங்க, எனக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சு சாப்பிட்டேங்கன்னு சொல்ற மாதிரி யாருடைய வாழ்க்கையும் போக மாட்டேங்குதே. சரியா? அப்ப இதுல மெயினா மூலிகைகள் இருக்கிறது அவங்க உடம்புக்குள்ள போய் சேர 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 அழகா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பீரியட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை, வலி இருக்கா, இர்ரெகுலரா இருக்கா, ரொம்ப ப்ளீட் ஆகுதா சரியாகும், ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கா, ரேஷஸ் இருக்கா, ட்ரை ஸ்கின்னா இருக்கா சரியாகும். நீங்க ஒரு துரு 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 துருன்னு எதையாச்சும் சாதிக்கணும், செஞ்சு முடிச்சிருவோம், என்னால முடியுங்கிற மாதிரி உங்க வீடு இது எல்லாத்தையும் அழகா பார்ப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தா அப்படிதான் இருப்பாங்க. கடகடன்னு வேலை பார்ப்பாங்க, வீட பார்ப்பாங்க, பிள்ளைங்களை பார்ப்பாங்க, ஆபீஸ்க்கு போவாங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் ஆகுவீங்க நியூட்ரிசார்ஜ் விமன் மாத்திரை எடுத்துக்கே போது. ஏன்னா உடம்புக்கு சத்தை குடிச்சிட்டாலே போதுங்க. எல்லாருமே வந்து வேலை செய்ய சோம்பேறிப்படுறது கிடையாது. சரியா? சோ அப்ப உடம்புக்கு முடியாத பட்சத்தில் அவங்களால முடியல, அதுதான் உண்மை. சோ உடம்புக்கு முடியல, என் ஒய்ஃப் வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தாங்கல்ல, இப்ப ஏன் முடியல அவங்க உடம்புக்கு, சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கா, ஏன் கத்துறாங்க, எல்லாத்தையும் நீங்க வந்து கவனிக்கணும். பெண்களுடைய உடம்பு ஆண்களுடைய உடம்பு மாதிரி கிடையாது. இட் கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ். அவங்களுக்கு ஒரு 28 டேஸ் சைக்கிள் அவங்களுக்கு உடம்புக்குள்ள நடக்குது. 28 டேஸ்ல அவங்க பீரியட்ஸ் வரும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருப்பாங்க. மூட் ஸ்விங் ஆகும் இயற்கையாவே. அது போக சத்து இல்லைன்னா இன்னும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒரு மாத்திரை போதுமானது. ஏன்னா பெண்களுக்கு டெய்லி விட்டமின் சி 40 மில்லிகிராம், ஜிங்க் 10 மில்லிகிராம், இரும்பு சத்து இவ்வளவு வேணுங்க. அப்ப இவ்வளவும் நம்ம ஒரு மாத்திரைக்குள்ள வச்சிருக்கோம். நீங்க இரும்பு சத்து நீங்க சாப்பிடுற 2 பாதாம் பேரிச்சம்பழத்துல இருந்து 2 மில்லிகிராம் கூட கிடையாது. அப்ப ஒரு மாத்திரையில 21 மில்லிகிராம் வச்சிருக்கோம். முதல் முறையாக பெண்களுக்குன்னு உலகத்துல இந்தியாவுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்னா அது நம்ம நியூட்ரிசார்ஜ் பண்ணலாம்.
50 வகையான சத்துக்கள் இருக்கு. அதுவும் இதுல இருக்கிற அந்த மூலிகைகள் இருக்குல்ல, சரியா, ஈவினிங் பிரிம்ரோஸ், ஆளி விதைகள், இது எல்லாம் அழகா உங்களுக்கு irregular periods சரி பண்ணும். அப்ப நான் சொல்ற பிரச்சனைகள் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும், பிரச்சனையே இல்லைன்னு சொல்ற பெண்களுக்கும் கொடுங்க. பெண்களுடைய உடம்ப கண்டிப்பா பாத்துக்கணும். ரொம்ப மென்மை வாய்ந்தது. பீரியட்ஸ் உங்களுக்கு வெளிய போகாதற்கு ஈடுபடுத்துற அளவு உடம்புல ரத்தம் போகணும். ரத்தம் போகாம நீங்களாட்ட சாப்பிடாம, சரியா தூங்காம, வேலை, பிள்ளைங்க, வீடுன்னு பாத்துக்கிட்டே போனீங்கன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் முடியாது. டக்குனு பிபி வரும், சுகர் வரும், பயங்கரமா வெயிட் போடுற மாதிரி இருக்கும், உடம்பு அலுப்பு தட்டிடும், தைராய்டு இருக்கும். ஒன்னொன்னா உடம்புக்கே பாக்குற மாதிரி இருக்கும். சோ நியூட்ரிசார்ஜ் மேன்ல இல்லாதது இதுல என்ன இருக்குன்னா, மூலிகைகள், அந்த பீரியட்ஸ் ரிலேட்டடான ஈவினிங் பிரிம்ரோஸ் இதெல்லாம் 13 ஃப்ரூட்ஸ்ல, ரேர் ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட சத்துக்களும் உள்ள இருக்கு. செர்ரி, நோனி, பைனாப்பிள், பொமகிரானட், பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, மங்குஸ்தான் இதெல்லாமே இருக்கு. இது உடம்புக்குள்ள போய் நல்ல சத்து உங்களுக்கு கொடுக்கும். சரியா? இப்ப மென்ஸ்ட்ருலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்களா? கொடுங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எப்பா இது உங்களுக்கு ரெகுலரா எடுத்து நல்ல நிம்மதியா தூங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே. தூக்கம் வரலங்கிறவங்களுக்கும் கொடுங்க. சரியா? சோ இதுல இருக்க ஆளி விதைகள்லாம் என்ன பண்ணும்னா, ஒருத்தங்களுக்கு பயங்கரமா என்ன ஆகும்னா பெயின் இருக்கும் பீரியட் டைம்ல. சரி, அவங்களுக்கு கொடுங்க. அது போக பட்சத்தில் உங்களுக்கு சர்டைன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வரவிடாம நம்ம தடுக்க முடியும். நியூட்ரிசார்ஜ் ரெகுலரா எடுத்தா இளமையாக தெரிவாங்க. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் அப்படிதான் பண்ணும். சரியா? கண்ணுக்கு தேவைப்படுகின்ற நியூட்ரின் இருக்கு. கண் பார்வை அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் ஆகும். லைகோபின் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் உங்க உடம்புக்கு. சரியா? அப்ப இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை, தலைவலி, எனக்கு கண் இருட்டிக்கிட்டு வரும், எனக்கு கை காலெல்லாம் ஒரு மாதிரி நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும், சத்து இருக்காது, தெம்பு இருக்காது, இப்படி எல்லா பிரச்சனைகளும் இதை எடுக்க எடுக்க உங்க உடம்புக்குள்ள தெம்பு போக போக நாள்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஃபியூச்சர்ல நோய்கள் வரவிடாம தடுக்க முடியும் ஒரு மாத்திரை மூலியமாக. 13 வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ப்ளூபெரில இருந்து, பிளாக்பெரியில இருந்து, அவகேடோல இருந்து, மங்குஸ்தான்ல இருந்து. இதெல்லாத்தையும் நீங்க சாப்பிட முடியுமா? சரியா? நம்ம கேள்விப்படுற அவகேடோ, மங்குஸ்தான் இதுக்குள்ள இருக்கிற ப்ளூபெரி, பிளாக்பெரி நம்ம ஊர்லயே கிடைக்காது. சரியா? அப்ப இதுல இருக்கிற சத்துக்களை டெய்லி சாப்பிடுவோமா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும்? கேள்வி கேளுங்க. மாட்டோம். சரி, கிடைக்கிற ஃப்ரூட் உங்க வீட்டுல இருக்கிறதையாச்சும் நீங்களா அறுத்து உங்களுக்குன்னு சாப்பிடுறீங்களா? இல்ல. எல்லாருக்கும் வச்சது போக மீறி கொடுக்குறீங்க. சரியா? அப்ப இதுல இருக்கிற ஃப்ரூட்ஸ் உங்க உடம்பு அற்புதமா ரிசல்ட் தெரியும்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட், மேம் எனக்கு சரியா தூக்கம் வரல. தூங்கினாலும் டக்குன்னு முழிப்பு தட்டுது. தூங்கிட்டு முழிப்புல தட்டினேன்னா அடுத்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்காத மாதிரியே இருக்கு. என்னால அவ்வளவா தூங்கவே முடியலன்னு தூக்கம் ரிலேட்டட் பிரச்சனை சொல்றவர்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் கொடுங்க. பிரெக்னண்டா இருக்க எல்லாருக்குமே நியூட்ரிசார்ஜ் கொடுங்க. லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் கொடுங்க. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல பொதுவா உங்களுடைய உடம்புல இருந்து ஹீமோகுளோபின் கம்மியாகும். சோ இது அழகா உங்க உடம்புல அந்த ஹீமோகுளோபினை கூட்டி கொடுத்து கால்சியத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கரைக்கும். யாராச்சும் எனக்கு கொஞ்சம் 2-3 கொழுப்பு குறைஞ்சா நல்லா இருக்குங்க, கொஞ்சம் எனக்கு அங்கங்க கொழுப்பு குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் மாத்திரை கொடுங்க. சரியா? எனக்கு அப்படியே டென்ஷனாவே இருக்கு, குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்றவர்களுக்கும் கொடுங்க. ஆர்த்தரிட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. மைக்ரேன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. இதுக்குள்ள இருக்க அமினோ ஆசிட்ஸ் அழகா உங்க உடம்புல போய் வேலை செய்யும். சரியா? அப்ப பிரெக்னன்ட் ஆனவங்களும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். கண்டிப்பான முறையில் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி பிரெக்னன்சி டைம்ல வர காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரவிடாம தவிர்க்கும். சரியா? அப்ப ஒரு ரீகேப் மாதிரி சொல்லுங்க மேம், என்னன்னா மேம் சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடகடன்னு நியூட்ரிசார்ஜ் விமன் எந்தெந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் விமன் இர்ரெகுலர் பீரியட்ஸ், ரொம்ப எனக்கு பீரியட்ஸ் டைம்ல பெயின் இருக்கிறது, அவ்வளவா எனக்கு ப்ளீடிங்கே ஆகாது மேம், ரொம்ப ப்ளீடிங் ஆகும் மேம், எனக்கு தலை சுத்துறது, எனக்கு பீரியட்ஸ் டைம்ல வாமிட் இருக்கிறது, பசி இல்லாம இருக்கிறது, சரியா ரொம்ப நேரம் கீழே என்னால உட்கார்ந்துருக்க முடியல,
ஃப்ராக்சர் ஆகுது, ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு, முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, கண்ணை இருட்டிக்கிட்டு வருது, கை கால்லாம் விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி இருக்கு, எனர்ஜியே இல்ல, ஸ்டாமினாவே இல்ல, எனக்கு எப்ப பார்த்தாலுமே எனக்கு ஒரு கவலையா இருக்கு, பதற்றமாவே இருக்கு, குழப்பமாவே இருக்கு, டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ராங் போன்ஸ் இல்ல, இப்படி இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நியூட்ரிசார்ஜ் விமன் ஒரு மாத்திரை கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துக்கிட்டா ஹீமோகுளோபின் கூடும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மென்ஸ்ட்ரேட் ஆகும்போது 30ல இருந்து 180 ml உங்களுடைய உடம்புல இருந்து பிளட் வெளியே போகுது. சிலருக்கு 40, சிலருக்கு 50, சிலருக்கு 180, இட் ரேஞ்சஸ் வித். சரியா? அப்ப இவ்வளவு ரத்தம் வெளியில போறத ஈடுபடுத்துறதற்கு அவ்வளவு ரத்தம் நிறைந்த இரும்பு சத்து நிறைந்த சாப்பாடை உள்ள கொடுக்க வேண்டியது அவசியம். அப்ப இது மாதிரி நம்ம உடம்புக்கு 2 பாதாம் இது பத்தாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நியூட்ரிசார்ஜ் விமன் மாத்திரை கொடுங்க. அதுல வெளியில போற ரத்தத்தை ஈடுபடுத்துறதற்கு இரும்பு சத்தை உங்க உடம்புல ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்றதற்கு 21 மில்லிகிராம் இருக்கு. இதுவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொண்டுட்டு வந்து விடும். இரும்பு சத்து குறைபாடுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். சோ உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த 21 மில்லிகிராம் உடம்புக்குள்ள ரெகுலரா போறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு கூடும். இது கூடும்னு நமக்கு கிளினிக்கலி போகணும் ஆயிடுச்சு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. இதுக்குள்ள 21 மில்லிகிராம் இருக்கு. பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீட்டல் டெவலப்மெண்ட் கரெக்டா தான் இருக்கும். பிள்ளையோட வளர்ச்சி யார் ஒருத்தங்க அயன் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட் அது போக வந்து டிஹெச் எல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த டெவலப்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். பேபியோட வெயிட் கரெக்டா இருக்கும். சரியா? ஏன்னா கிட்டத்தட்ட 65% ஆஃப் த அயன் இரும்பு சத்து தேவைன்னா ஹீமோகுளோபின் தான் நமக்கு இரும்பு சத்து இருக்கு. அப்ப இரும்பு சத்து இருக்கிற மாத்திரை 21 மில்லிகிராம் இருக்கிற மாத்திரை கிடைக்கிறது அபூர்வம். நம்ம மாத்திரையில ஒரு மாத்திரையில 21 மில்லிகிராம் இருக்கு. அதுவும் பெரஸ் பைக்ளிசனைட் அப்படிங்கிற இரும்பு சத்து உள்ளது. அது அதை விட பெஸ்ட். சரியா? உடம்புல போய் ஒட்டும். இத சொல்லி புரிய வைங்க, எல்லாருக்குமே புரியும். சோ இத சாப்பாட்டு மூலியமா சிலர் சாப்பிட்டுக்கிறேன் மேம், இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டு மூலியமா சாப்பிட முடியாது அப்படிங்கறத நாங்க சொல்லி புரிய வைக்கிறோம். ஏன்னா ஒரு டம்ளர் பால்ல இருக்கிற அளவு கால்சியம் 200 மில்லிகிராம் ஒரு மாத்திரையில. விட்டமின் ஏ, கே, டி, கால்சியம், போரான், ஈவினிங் பிரிம்ரோஸ், லைகோபின், ஜிங்க் விட்டமின், விட்டமின்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஒரு மாத்திரையில. அப்ப இப்ப மூலிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள போய் பீரியட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை சரி பண்ணணும்னா 100% சரி பண்ணணும். பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட சத்துக்கள். இது உங்களுடைய மூட கரெக்ட் பண்ணி உங்களுடைய ஹேர், உங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும். நெயில்ஸ் உடையறவங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா சத்து இல்லாததுனாலதான் நெயில்ஸ் உடையுது. நெயில்ஸ்ல ஒயிட் கலர் டாட் வருது. அப்ப எனர்ஜி எல்லாமே கூடும் ஒரு மாத்திரையிலங்கிற போது இதை கொடுக்கறதற்கு நீங்க யோசிக்கவே வேணாம். இது நமக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். இதை நம்ம சாப்பாட்டு மூலயமா எடுக்கும் போது 500ல இருந்து 200 ரூபாய் தேவைப்படும். ஒரு மாத்திரைய நீங்க கம்மி விலைக்கு கிடைக்கும் போது கொடுத்து வாங்குறதுல எந்த உங்களுக்கு பிரச்சனை? 30 டேப்லெட். ஸோ 30 டேப்லெட் ஒரு பேக்ல இருக்கும். இட்ஸ் பியூர் வெஜ். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்னா பீரியட்ஸ் வரை எல்லாருமே எடுத்துக்கணும். பீரியட்ஸ் வரை எல்லாருமே எடுத்துக்கணும். இத ரெகுலரா எடுத்துக்கிட்டே வர சொல்லுங்க. குறைந்தபட்சம் 3 மாசமாச்சும் எடுத்துக்கணும். காலை உணவுக்கு பின் எடுத்துக்கணும். சரியா? காலை உணவுக்கு பின் எடுத்துக்கணும். யாருக்காச்சும் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சிலர் கேட்கறது மேம் மெனோபா ஸ்டேஜுக்கும் நான் கொடுக்குறேன் மேம் சொல்றீங்க. நம்ம என்ன சொல்லி கொடுப்போம்னா, நம்ம இதுல மெனோபா ஸ்டேஜ் ஆனவங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் தான் கொடுக்கணும். யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெனோபா ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கணும். சரியா? சோ இது சிறு குழந்தைகளுக்கான ஒன்று கிடையாது. ஆண்களுக்கான ஒன்றும் நம்ம கிடையாது. நியூட்ரிசார்ஜ் விமன் வந்து பீரியட்ஸ் வர பெண்களுக்கான மட்டும். இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா காம்போவா கொடுக்க பாருங்க. எப்பவுமே PBMFO-வா கொடுக்க பாருங்க. சரியா? சோ யாராச்சும் உங்ககிட்ட எனக்கு மூச்சு வாங்குதுங்க, கை கால் எல்லாம் ஒரு மாதிரி விரைப்பா இருக்கு, கோல்டா இருக்கு, எனக்கு நாக்குல வந்து ஒரு மாதிரி சுவையே தெரியல, புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கு, தலை சுத்துது, எனக்கு நகம் உடையுது, வெளுத்து போன மாதிரி என்னுடைய ஃபேஸ் இருக்கு, எனர்ஜி இல்ல, படபடன்னு நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கு, எரிச்சலாவே இருக்குங்க, எதுவுமே பிடிக்கல, கோபமா வருதுங்க, ரொம்ப ப்ளீட் ஆகுது,
இவ்வளவு பிரச்சனைகள் சொல்லும் நபர்களுக்கும் முடி கொட்டுது, மூச்சு வாங்குது, அவங்களுடைய காலெல்லாம் அப்படியே குளிச்சு இழுக்குது, உடையிற மாதிரி இருக்குது, பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடவே முடியல, இந்த ஏதாச்சும் நொறுக்கு தீனியை சாப்பிடணும் போலதான் சொல்லுது அப்படிங்கிறவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் விமன் மாத்திரையை கொடுங்க. இத 2 மாசம் எடுக்கிறத விட 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் எடுக்கும்போதுதான் நல்ல யூஸ் கிடைக்கும். ஏன்னா 1 மாசம், 2 மாசம், 3 மாசத்துல உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தலைவலி இதெல்லாம் சரியாகும். பட் நீங்க 1 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் தொடர்ந்து எடுக்கும்போது ஹீமோகுளோபின் அளவு கூடிரும், முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும், உங்க ஃபேஸ் பயங்கர க்ளோ கொடுக்கும், வயசாகிறதே தெரியாது, இம்யூன் சிஸ்டம் கூடும், இப்படி நிறைய பிரச்சனைகளும் சரியாகும். 50 வகையான சத்துக்களை வச்சு ரிவைட்டல், ஹெர்பாலைஃப், நியூட்ரிலைட் எதுவுமே இல்லை, நம்ம தான் இருக்கு. இப்ப பெருசு தானே. சரியா? அடுத்தபடியாக நியூட்ரிசார்ஜ் ப்ரோடையேட் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கனால நான் நியூட்ரிசார்ஜ் ப்ரோடையேட்டை இன்னொரு ஸ்லைட வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ நியூட்ரிசார்ஜ் ப்ரோடையேட் வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு ஏன்னா நமக்கு இதுக்கே டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால ப்ரோடையேட்டை வந்து நான் உங்களுக்கு 10 மினிட்ஸ்ல ஃபாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. ஸோ நியூட்ரிசார்ஜ் மேன்லயும் நியூட்ரிசார்ஜ் விமன்லயும் என்ன இருக்கு? விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடையேட்ல என்ன இருக்கு? ஸ்ட்ராபெரி ப்ரோடையேட்ல என்ன இருக்கு? புரோட்டீனும் ஃபைபரும், பி அண்ட் எஃப் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும் போதுதான் பிவிஎம்எஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? அப்ப புரோட்டீன்ற சத்து தான் பல சிறந்த சத்து. இருக்கிறதுல டாப் வந்து புரோட்டீன் தான். புரோட்டீன் நிறைய எடுக்கும் போதுதான் உடம்புல நிறைய பிரச்சனைகள் சரியாகும். புரோட்டீன் கம்மியா இருந்துச்சுன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெம்பு இருக்கவே இருக்காது, டயர்ட் ஆயிரும், மசில்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, எரிச்சல் இருக்கும், வயசான தன்மை கொடுக்கும், அவங்களால போதுமான வேலைகள் செய்ய முடியாது, அவங்க பிள்ளைங்களை கூட தூக்க முடியாது, ரொம்ப நேரம் அவங்க ஏதாச்சும் ஒரு பேக் எல்லாம் தூக்கிட்டு ரொம்ப நேரம் நடக்க முடியாது. இப்படி புரோட்டீன் பற்றாக்குறையினால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. புரோட்டீன் நிறைந்த சாப்பாடு, பால், சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடணும்னா 20 சப்பாத்தி, 2 லிட்டர் பால் குடிக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு புரோட்டீன் உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவைன்னா, நீங்க எவ்வளவு கிலோ வெயிட் இருக்கீங்களோ அவ்வளவு கிலோ கிராம் புரோட்டீன் தேவை. அதை சாப்பாட்டுல இருந்து ஈடுபடுத்த முடியவே முடியாது. அதைத்தான் சொல்ல வரோம். அப்ப புரோட்டீனுக்குன்னு ஒரு பவுடர் எடுத்துக்கலாமானா தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா உடம்புல புரோட்டீன் கூடினாதாங்க உடம்புக்கு எதுவுமே செய்யாது. சரியா? சோ டாக்டர் கூட சொல்லுவாங்க, புரோட்டீன் ரிச்சா சாப்பிடுங்க, புரோட்டீன் ரிச்சா சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் இதுதான். புரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க, உடம்புக்கு எதுவுமே செய்யாது. அப்ப நியூட்ரிசார்ஜ்ல ஸ்ட்ராபெரி அண்ட் கொக்கோ ப்ரோடையேட்டை ஒரு நாளைக்கு 2 வேளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எடுத்துக்க சொல்லுங்க. எடுத்துக்கிறதுனால மசில்ஸ் நல்லா வைக்கும். மசில்ஸ் இல்ல கொல கொலன்னு இருக்கிறவங்களுக்கு நல்லா அது ஸ்ட்ராங் ஆகும். உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் அது கரைக்கும். அங்க இங்கேன்னு கொழுப்பு இதா இருக்கிறதெல்லாம் குறையும். தொப்பெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சரியா? சோ உங்களுக்கு பதட்டம், டென்ஷன் இதெல்லாம் கம்மியாகி உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அபாரமான எனர்ஜி கிடைக்கும். ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் எடுத்தோம்னா ஒரு ஹீரோயின் மாதிரி ஆகுவாங்க. சரியா? சோ அவங்களுக்கு அடிக்கடி எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இல்லாட்டி நான் நிறைய சாப்பிட்டு வச்சிருவேன். சூப்பர் மார்க்கெட் போனா எதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன், சாப்பிட்டுருவேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்லும் நபர்களுக்கும் புரோட்டீன் எடுக்க அது எதுவுமே அவங்களுக்கு தோணாது. அப்ப நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ஸ்ட்ராபெரி ப்ரோடையட்ல என்ன இருக்குன்னா, பியூர் புரோட்டீன், ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனும் ஃபைபரும் வச்சிருக்காங்க. உள்ள 15 ஷாஷே இருக்கு. இது நம்ம அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 14 வயசு மேல இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. யாருக்காச்சும் கொடுக்க கூடாதானா, உடம்புல யூரிக் ஆசிட் கூட இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி புரோட்டீன் உடம்புல கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க கூடாது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. அது போக யாராச்சும் அவங்க ஹார்ட்டுக்கு நிறைய டேப்லெட் சாப்பிடுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, 4-5 கலர் டேப்லெட் ரொம்ப வருஷமா சாப்பிடுவாங்கன்னா அவர்களும் ஒரு வாரத்தை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடலாம். மித்தபடி எல்லாருக்குமே காலை உணவுக்கு பின் 1 டம்ளர் பால்ல நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ஸ்ட்ராபெரி ப்ரோடைட் குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மாத்திரை நியூட்ரிசார்ஜ் மேன் இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் வேணும்னா போட்டுக்க சொல்லுங்க. சரியா? இதுக்குள்ள சுகர் எக்ஸ்ட்ராவா எதுவுமே சேர்த்து இதுல சேர்த்திருக்க உங்களுக்கு சாக்லேட்டு, உள்ள வந்து உங்களுக்கு கொக்கோ, இதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராபெரி எல்லாமே ஃபாரின்ல இருந்து வர வைக்கப்பட்ட ஒன்று. ப்ராடக்ட் நீங்க நினைக்கிற மாதிரி லோ குவாலிட்டி கிடையாது. எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தான்.
அப்ப பிவிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எதை சொல்லுவோம்னா நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட்டையும் நியூட்ரிசார்ஜ் நியூட்ரிசார்ஜ் சேர்த்துதான் பிவிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா யாருக்கெல்லாம் மேம் எனக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இல்ல, நான் ஒரு இட்லி தான் சாப்பிடுவேன், அரை இட்லி தான் சாப்பிடுவேன், என் ஒய்ஃபுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை, இப்படி யாரெல்லாம் சொல்றீங்களோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலையில ஒரு இட்லியோ அரை இட்லியோ சாப்பிடுங்க. ஒரு டம்ளர் பால்ல நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி கோகோ ப்ராடக்ட் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் ஏதாச்சும் ப்ரோடக்ட்டை கலந்து குடிச்சிட்டு நீங்களாட்ட நியூட்ரிசார்ஜ் இல்ல நியூட்ரிசார்ஜ் மாத்திரை போட்டு போய்கிட்டே இருங்க. சரியா? அப்ப இது எதற்கு நிகராகும்னு கேட்டீங்கன்னா நீங்க காலையில சாப்பிடுற 4 இட்லி, ஒரு டம்ளர் பால், ஒரு முட்டை இதை விட சிறந்ததாக இருக்கும். சோ இவ்வளவு நம்ம சாப்பிடணுமாங்கன்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டாதான் கரெக்ட். காலை உணவு பெஸ்டா தான் கொடுக்க வேண்டும். காலையில மட்டும் நம்ம ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சரியா? பட் நம்ம அப்படியே உள்டாவா காலையில கம்மியா சாப்பிடணும், மத்தியானம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு நைட்டு தான் நிறைய சாப்பிடுறோம். அது தப்பான ஒன்று. காலை பிரேக்ஃபாஸ்ட முடிஞ்ச அளவு ஸ்கிப் 100% பண்ணாதீங்க. எந்திரிக்கிறீங்களா காலையில ஒரு 8, 9 மணிக்குள்ள காலையில சாப்பாடை முடிச்சிருங்க. சரியா? சோ இதுதான் பிவிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட். சப்போஸ் நீங்க சாப்பிட விட்டா கூட ஒரு டம்ளர் பால்ல ஒரு நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் கலந்து நியூட்ரிசார்ஜ் மேனல குடிச்சுறது மூலியமா உங்களுக்கு புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் கிடைச்சிருது. சரியா? அப்ப நம்ம யாருக்காச்சும் கொடுக்கும் போது பிவிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட கொடுக்காம விட்டுறாதீங்க. இதுதான் நம்ம சொல்றது. சோ நீங்க தனியா நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்கறத விட நியூட்ரிசார்ஜ் விமனோட சேர்த்து ப்ரோடக்ட் கொடுக்கறதா பெஸ்டா இருக்கும். தனியா ப்ரோடக்ட் கொடுக்கறத விட ப்ரோடக்டோட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் இல்ல விமன் கொடுக்கறதா இருக்கு. இது எல்லாத்தையும் கூட சேர்க்கறது கூட நியூட்ரிசார்ஜ் விமனோட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கறதா பெஸ்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு சத்தோட இன்னொரு சத்து சேர 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 கூடுதல் நன்மையை தவிர எந்த ஒரு தீங்கும் கிடையாது. அப்ப ஒவ்வொரு நபர்களுக்கும் அவங்களுக்கு தைராய்டு, அவங்களுக்கு யூரிக் ஆசிட், கிட்னி ரிலேட்டட் பிரச்சனை இல்லைன்னா நியூட்ரிசார்ஜ்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோடக்ட் கொடுத்துதான் அனுப்ப வேண்டும். பிகாஸ் புரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் எல்லாத்தையும் பாக்குறீங்களோ சித்தா டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர், பியூட்டி பார்லர்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவோ பேருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப சித்தா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு நேச்சுரல் வேல ஒரு சப்ளிமெண்ட் இதை கொடுக்கறது அதையே நம்மதான் இருக்கக்கூடாது. சரியா? ஏன்னா 33 வகையான சத்துக்கள் வச்சு ஒரு மாத்திரை கொடுக்குறோம், 50 வகையான சத்துக்கள் வச்சு ஒரு மாத்திரை கொடுக்குறோம். அவங்க கொடுக்குற மாத்திரையில ஒரு 13, 12 தானே இருக்கும். அப்ப இதுதானே பெஸ்டா இருக்கும். அது போக இப்ப பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறது அதான் உங்களுக்கு தொழில். அதுல இருந்து ஒரு 60,000 வருதுன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க வெளியில இருந்து மேக்கப்போட இதுன்னு கொடுக்குறாங்க, பிம்பிள்ஸ்க்கு இதுக்குன்னு கேக்குறாங்க. பட் உள்ள நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் எஸ்பைனா மூலிகைகள், வெறும் மூலிகைகள், ஹெர்பல் சப்ளிமெண்ட். அத ஒரு மாசம் எடுத்தாலே எப்படிப்பட்ட பிம்பிள்ஸ் இதுவும் பெய்யும். அப்ப அவங்களுக்கு வர்றவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜும் கொடுக்கறது மூலியமா ஒரு டப்பாக்கு அவங்களுக்கு 110 ரூபா, 200 ரூபா, இன்னும் நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்என்எஃப் கொடுக்க அவங்களுக்கு 400, 500 இவ்வளவு கையில நின்னுச்சுன்னா அவங்களுக்கு இது ஒரு சைட் பிசினஸ் மாதிரி ஆகும். நல்லது பண்றாங்க, அது கூட சேர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே பண்ணாம காசு வருதுல்ல. புரியுதா? நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு கூட ஒரு 1 லட்சம் வருது, எனக்கு 60,000 வருதுங்கிறது ஒரு ப்ராஃபிட் ஆயிரும். சோ நம்ம இத எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம், சொல்ற விதத்துல சொல்லுவோம். நன்றி, வணக்கம். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.